Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சாக்லேட் பைட் ரெசிபி தான். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். கிட்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட இந்த செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான சாக்லேட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க, சூப்பரான சாக்லேட் ரெசிபி செஞ்சிடலாம். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். இந்த சாக்லேட் ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 100 கிராம் கடலை எடுத்துக்கோங்க. கடலையை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வாசனை வர அளவுக்கு கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கறியை விட்டுறாதீங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடலையை வறுத்ததும் அது தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ அதே பேனில் ஒரு 25 கிராம் பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது நட்ஸ் பிடிச்சிருந்தா கூட ஆட் பண்ணலாம். பட் வால்நட் அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆயிலி கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஈஸியாக கெட்டு போயிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற நட்ஸே ஆட் பண்ணுங்கள். பாதாமியை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடலையும் பாதாமியும் நல்லா ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட் அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எள் எடுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பொரிஞ்சால் அது லைட்டாக அப்படி தெரிக்கும். ஸோ அப்போவே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட் ஒரு 120 கிராம் டேட்ஸ் எடுத்துக்கோங்க. சீட்லெஸ் டேட்ஸ் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சீடு இருந்துச்சுன்னா அந்த சீடை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம ஆற வச்ச கடலையை ஃபஸ்ட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு மிக்சியில் அடிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாதாமையும் அதே மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி குறைன்னு கடலையை அரைச்சி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அது கூடவே பாதாமையும் சேர்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டேட்ஸை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 25 கிராம் நான் பிளாக் ரேசின்ஸ் ஆட் பண்ணுறேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம அரைச்ச டேட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/4 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. எள்ளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா லைட்டாக பால் தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 150 கிராம்ஸ் வந்து அன்ஸ்வீட்டன்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்துட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை வந்துட்டு குக்கி கட்டர் வச்சு ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கி கட்டர் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, கையில் லைட்டாக வந்து ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஷேப்லேயும் இப்படி ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டில் அதை டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பீசஸையும் அப்படி சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் ரெடி ஆனதும் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா செட் ஆயிரும். இப்படி செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது மேலே வந்து லைட்டாக மெல்டட் சாக்லேட் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக ஜிக்ஸாக் லைன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி சும்மா டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் வந்துட்டு நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. என்ன நட்ஸ் இருக்கோ அதை கட் பண்ணி அது மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. சூப்பரான எம்மியான சாக்லேட் நட்டி பைட்ஸ் வந்து ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். என் ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.